புதுச்சேரி கோர்க்காடு ஏரியை துணைநிலை ஆளுநர் ஆய்வு செய்தார். மத்திய அரசின் நிதியை பெற்று புதுச்சேரியின் நீர் ஆதாரமாக பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் தெரிவித்தார். புதுச்சேரியில் 84 ஏரிகள் மற்றும் 600 குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் உள்ளன. இவற்றில் பல ஆக்கிரமிப்புகளால் காணாமல் போய் உள்ளன. மீதம் இருப்பவைகளில் ஒரு சில ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் உள்ளன. எனவே இருக்கும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் புதிய ஆளுநராக பதவியேற்றுள்ள கைலாசநாதன் நீர்நிலைகளை நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். அந்த வகையில் இன்று அவர் கோர்க்காடு கிராமத்தில் 300 ஏக்கர் பரப்பளவில் உள்ள புதுச்சேரியின் 4வது பெரிய ஏரியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வு செய்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் தங்களது குறைகளை துணைநிலை ஆளுநரிடம் தெரிவிக்க விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனை அறிந்து பெண்களை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அழைத்து பேசினார். ஏரி கரையோரம் உள்ள தங்களது வீடுகளில் மழை காலங்களில் தண்ணீர் புகுந்து பாதிக்கப்படுவதாகவும் ஏரியை சமூக விரோதிகள் ஆக்கிரமித்து அட்டுழியம் செய்வதாக அதிகாரிகள் எங்கள் பகுதியை வந்து பார்வையிடுவதில்லை என சரமாரியாக குற்றம் சாட்டினர். மேலும் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், நியாய விலைக் கடைகளை திறக்க வேண்டும் என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், கோர்க்காடு ஏரி ஆக்கிரமிப்பு தொடர்பாக புகார் வந்ததை அடுத்து இன்று ஆய்வு செய்தேன். புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம். புதுச்சேரியில் உள்ள 80 நீர்நிலைகளை பாதுகாத்து புதுச்சேரிக்கு குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஏரியில் என்க்ரோச் பண்ணியிருக்காங்க, விவசாயம் பண்ற ஏரி, அதனால அந்த தண்ணி ஃபுல்லா வெளியே நிப்பாடுறாங்க. அது எப்படி ஸ்டாப் பண்ணது? பக்கத்தில் 6-7 வில்லேஜுக்கு அந்த கிராமங்களுக்கு விவசாயிகளுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அது ஸ்டடி பண்ணுறதுக்கான. பிகாஸ் அங்கே புதுச்சேரியில் 80 டேங்க் நாங்கள் இது மாதிரி டெவலப் பண்ணுறதுக்காக நினச்சிட்டு இருக்கோம். அந்த அதுக்காக பாகூர்னு பார்த்தேன். இந்த டேமை பார்த்துட்டு ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டிங் வச்சுட்டு இதெல்லாம் டெவலப் பண்ணி பெர்மனண்டாக புதுச்சேரிக்காக வாட்டர் செக்யூரிட்டி இருக்கணும் தான். ஏரியில ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்கு. அது பார்க்கறது தான் நான் வந்தேன். அது ஆக்ஷன் எடுப்ப போறோம். கட்டண உயர்வு அதெல்லாம் நான் இங்க இதுக்காக வந்திருக்கேன், அவ்வளவுதானே. குடிநீர் திட்டத்துக்காக ஏதாவது அதெல்லாம் இதெல்லாம் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன்ல. இந்த 80 ஏரிகளை எப்படி காப்பாற்றுறது, எப்படி டெவலப் பண்றதுன்னு அதுக்காக தான். ஆனா நகர்ல 1500 PH